வணக்கம். இன்றைய பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. நான் கண்ணதாசன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொளத்தூரில் ஸ்டாலினை எதிர்க்கும் அதிமுக வளர்மதி. உதயநிதியை எதிர்த்து ஆதி ராஜாராமை களமிறக்கும் இபிஎஸ். திருச்சியில் சமத்துவ நடைபயணத்தை தொடங்கிய வைகோ மதுரையில் 12ஆம் தேதி நிறைவு செய்வதாக தகவல். நீதி கேட்டு போராடும் ஆசிரியர்கள் மீது கொடூர தாக்குதல். அன்புமணி கண்டனம். சட்டசபை தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி? ஜனவரி 5 முடிவை அறிவிக்கும் பிரேமலதா. 2026 சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம் வரும். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் பெயரில் எம்ஜிஆர் பெயரை மறைப்பதா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆசிரியர்களை வாட்டி வதைக்காமல் கோரிக்கையை நிறைவேற்றுங்கள். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் பட்டியல். தமிழ்நாடு காங்கிரஸில் நடைபெறும் விஷயங்கள் மிகுந்த கவலை அளிப்பதாக உள்ளது. காங்கிரஸ் கட்சி எம்பி ஜோதிமணி வேதனை. ராமேஸ்வரம் சென்னை இடையே விரைவில் வந்தே பாரத் ரயில் சேவை. பிரதமர் மோடி ரயில் சேவையை தொடங்கி வைப்பார் என தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். கொளத்தூர் தொகுதியில் மீண்டும் திமுக தலைவர் ஸ்டாலின் போட்டியிட்டால் அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் வளர்மதியை களமிறக்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதல்வர் உதயநிதியை எதிர்த்து மாவட்ட செயலர் ஆதி ராஜாராமையும் களமிறக்க அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலினை எதிர்த்து ஆதி ராஜாராம் போட்டியிட்டார். தற்போது அவர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்கு போட்டியிட விருப்ப மனு கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் ஜாதி மத மோதல் கூடாது, இளைஞர்கள் போதைக்கு அடிமையாவதை தடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வைகோ சமத்துவ நடைபயணத்தை தொடங்கினார். திருச்சியில் இந்த நடைபயணத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த பயணத்தின் தொடக்க விழாவில் மதிமுக நிர்வாகிகளின் அழைப்பை ஏற்று விசிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பங்கேற்றனர். வைகோவின் நடைபயணம் வரும் 12ஆம் தேதி மதுரையில் நிறைவு பெறுகிறது. நீதி கேட்டு போராடும் ஆசிரியர்கள் மீது திமுக அரசு அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுவது கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் சமூக வலைதள பதிவில் சமவேளைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் 8ஆம் நாளாக இன்றும் போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல நேற்றைய போராட்டத்தின் போது ஆசிரியர்கள் சிலரை காவல்துறையினர் கொடூரமாக தாக்கியுள்ளதாகவும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் தேமுதிக எந்த பக்கம் சாயும் என்பதும் தற்போது விவாத பொருளாகி இருக்கிறது. மாநிலங்களவை உறுப்பினர் பதவி உறுதிப்படுத்தப்படாததால் கூட்டணியை இறுதி செய்வதில் இழுபறி நீடிக்கிறது. இந்த நிலையில் தொகுதி பங்கீடு, தேர்தல் செலவுகள், வெற்றி கணக்கீடு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 ஏப்ரலில் தேர்தல் வரும்போது தமிழக மக்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்றும், திருவண்ணாமலையில் ஒரே வாரத்தில் வட மாநில தொழிலாளர்கள் உள்ளிட்ட 2 படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழக சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசம் குறித்து உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இருந்து தங்கம் திருடப்பட்ட வழக்கில் மீட்கப்பட்ட தங்கத்தின் அளவை விட கூடுதலாக தங்கம் திருடப்பட்டிருக்கலாம் என அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது. கடந்த 2019 துவார பாலகர் சிலைகளில் இருந்த தங்க கவசங்கள் கலற்றப்பட்டு தங்க முலாம் உள்ளிட்ட செப்பனிடும் பணிகளுக்காக கர்நாடகாவின் பெங்களூரைச் சேர்ந்த உன்னிகிருஷ்ணன் போத்தி என்பவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பணிகள் முடிந்ததும் கோவிலை நிர்வகிக்கும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு வசம் தங்க கவசங்கள் ஒப்படைத்த போது 4 கிலோ அளவிற்கு தங்கம் திருடப்பட்டது தெரிய வந்தது. தைப்பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 2 வாரமே உள்ள நிலையில்
தற்போது அறுவடைக்கு தயார் நிலையில் மஞ்சள் உள்ளது. விழுப்புரம் அருகே ஐயன்கோவில்பட்டு, சின்னக்கள்ளிப்பட்டு, புருஷானூர், கள்ளப்பட்டு, களிஞ்சிக்குப்பம், ராம்பாக்கம், ராதாபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளதால் அறுவடை செய்ய விவசாயிகள் தயாராகி வருகின்றனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் அசுத்தமான குடிநீரை பருகியதால் 7 பேர் இறந்ததாக மாநகர மேயர் அறிவித்த நிலையில் 14 பேர் வரை இறந்துள்ளதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர். இந்தியாவின் தூய்மையான நகரமாக இந்தூர் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்த பலருக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இவர்களில் 14 பேர் உயிரிழந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சட்டவிரோத கிட்னி விற்பனையில் ஈடுபட்ட திருச்சியை சேர்ந்த மருத்துவர் ராஜரத்தினம் கோவிந்தசாமி தலைமறைவாக உள்ளதாக மகாராஷ்டிரா காவல்துறை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவின் சந்திரபூரை சேர்ந்த இளம் சிறு விவசாயியான ரோஷன் குடே என்பவர் கடந்த மாதம் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதில் வட்டிக்கு பணம் கொடுப்பவரிடம் இருந்து தான் பெற்ற 1 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி செலுத்துவதற்காக தனது ஒரு சிறுநீரகத்தை விற்றதாகவும், ஆனாலும் தான் வாங்கிய தொகை வட்டியுடன் சேர்த்து 70 லட்சத்திற்கும் அதிகமாகிவிட்டதாகவும் கூறியிருந்தார். 2026ஆம் ஆண்டிற்கான போட்டித் தேர்வுகள் அனைத்தும் தற்போதைய பாடத்திட்டத்தின்படியே நடத்தப்படும். பாடத்திட்டத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்.கே. பிரபாகர் தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குறிப்பிட்ட தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும் போது என்னென்ன பதவிகள், எத்தனை காலியிடங்கள் என்ற முழு விவரமும் இடம்பெறும் எனவும், புதிய பதவிகள் சேர்ந்தாலோ காலி இடங்கள் எண்ணிக்கை அதிகரித்தாலோ பிற்சேர்க்கை அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ் பல்கலைக்கழக இணையதளத்தில் அந்த பல்கலைக்கழகத்தை துவக்கிய எம்ஜிஆரின் பெயர், படங்கள் இல்லாத விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் பல்கலைக்கழக இணையதளத்தில் எம்ஜிஆரின் பெயர் திட்டமிட்டு மறைக்கப்பட்டுள்ளதா என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரை மறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள விளம்பர மாடல் விடியா திமுக அரசின் ஸ்டாலினுக்கு கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா நடித்துள்ள பராசக்தி படத்திற்கு தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. தனது செம்மொழி என்ற கதையை திருடி தயாரிக்கப்பட்டுள்ள இந்த படத்தை வெளியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என இணை இயக்குனர் ராஜேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம்தான் மனுதாரர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் என கூறி படத்தை வெளியிட தடை விதிக்க முடியாது என அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பள்ளிக்கூட வளாகம் தொடங்கி மருத்துவமனை வரை போதைப் பொருள் பரவலாக தொடர்வது குறித்து தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினும் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியனும் பதிலளிப்பார்களா என பாஜக மூத்த தலைவர் ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். ராஜா வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் வெளியிட்டுள்ள வீடியோவில், சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஒன்றியம் செம்பனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நள்ளிரவில் அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவர் அறையில் மது பாட்டில் மற்றும் நொறுக்கு தீனிகள் நிறைந்திருந்த காட்சி ஒன்று வெளியாகி உள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் வருங்கால தலைமுறையை செதுக்கும் சிற்பிகளான ஆசிரியர்களை வாட்டி வதைக்காமல் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரே அரசின் நிர்வாகத்தின் கீழ் ஒரே வகையான பணிபுரியும் ஆசிரியர் பெருமக்களில் குறிப்பிட்ட ஒரு பகுதியினருக்கு மட்டும் குறைவான ஊதியம் வழங்குவது எவ்வகையில் நியாயம் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அனைத்து இடைநிலை ஆசிரியர் பெருமக்களுக்கும் சம ஊதியம் வழங்க உடனடியாக அரசாணை வெளியிட வேண்டும் எனவும் சீமான் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸில் நடைபெறும் விஷயங்கள் மிகுந்த கவலை அளிப்பதாக உள்ளதாக ஜோதிமணி எம்பி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஜோதிமணி, எந்த ஒரு அரசியல் கட்சியும் தனது கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு வாக்குச்சாவடி முகவர் பட்டியலை கொடுக்க விடாமல் முடக்க வேண்டும் என்று நினைக்காது என்று கூறியுள்ளார். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் அது நடக்கிறது என்றும், கொள்கை நிலைப்பாடுகளை, அரசியல் செயல்பாடுகளை நீர்த்து போக செய்ய நடக்கும் முயற்சிகள் மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் பதிவிட்டுள்ளார்.
தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் ஜனவரி 3ஆம் தேதி முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்படாதவை குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநாட்டில் பட்டியலிடப்பட்டது. திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பாக பென்னாகரம் மற்றும் அரூரில் மாநாடு நடைபெற்றது. அப்போது பேசிய நிர்வாகிகள், தமிழகத்துக்கான பொதுவான அறிவிப்புகள் மட்டுமின்றி தருமபுரி மாவட்டத்துக்கென 44 வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்டதாகவும், தற்போது அடுத்த சட்டசபை தேர்தலுக்கு 3 மாதங்களே உள்ள நிலையில் பெரும்பாலானவை நிறைவேற்றப்படாமல் உள்ளதாகவும் கூறி கூட்டணி தலைமைக்கு நெருக்கடியை கொடுத்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து சென்னைக்கு விரைவில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படும் என்றும் இந்த சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சேது எக்ஸ்பிரஸ், ராமேஸ்வரம் சென்னை எக்ஸ்பிரஸ், பாம்பன் எக்ஸ்பிரஸ் என தினந்தோறும் ராமேஸ்வரத்திலிருந்து சென்னைக்கு 3 ரயில்கள் இயக்கப்படுகிறது. இவை யாவுமே இரவு நேர ரயில்களாக உள்ளன. நீண்ட காலமாக ராமேஸ்வரத்திலிருந்து பகல் நேரத்தில் சென்னைக்கு ரயில் சேவை இயக்கப்பட வேண்டும் என்று ரயில்வே அமைச்சகத்திற்கு பயணிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்நேரத்திற்கான செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.